ஹாய் ஹலோ 10th பசங்களா, படிச்சதெல்லாம் மறந்து போச்சு மேம், ஏதாச்சும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எதெல்லாம் முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க பசங்களா. இது எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரியா? எதெல்லாம் முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் அப்படின்னு கேட்டோம்னா பாருங்க, எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு போயிடுங்க, சரியா? பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இந்த கேள்வி முக்கியமான கேள்விப்பா, இதை படிச்சுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க, குருவினாக்கள்ல ரெண்டாவது கேள்வி வந்து காப்பியங்களுடைய பெயர்கள் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஈஸி தான், இதையும் படிச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட், விருந்தினரை மகிழ்வித்துக்குது முகமன் சொற்கள், ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. இந்த கேள்வி கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை, அதனால இந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? நான்காவது கேள்வி பார்த்துக்கோங்க, நச்சப்படாதவன் செல்வம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. முகமன் கேள்வியும் நச்சப்படாதவன் செல்வம் இது ரெண்டுமே வந்து இந்த எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து இந்த இடைக்காட்டு புலவன் கேள்விப்பா. இந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் எப்பொழுதுமே ரொம்ப முக்கியமானது, அதனால பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாத்துலயுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாமே வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து வலுவமைதி இருக்குல்ல, திணை வலுவமைதி வந்து கேட்டிருக்காங்க, சரியா? ஏழாவது கேள்வி திணை வலுவமைதி பார்த்துக்கோங்க. இது வந்து 3 மார்க் கேள்வியிலேருந்து கேட்டிருந்தாங்க. 3 மார்க் கொஸ்டின்ல இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, அதனால ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. அடுத்த பாருங்க, பாசவ வாசவ பல்நிலை வினைஞர் சிலப்பதிகார கேள்வி இருக்குல்ல, இதையும் படிச்சுக்கோங்க. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. இதை வந்து அட்டவணைப்படுத்தி காமிக்கணும்ப்பா. முக்கியமான கேள்விதான். இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்கு, அதனால இது எல்லாத்தையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க, சரியா? அடுத்த பாருங்க, பொதுவியல் திணை. பொதுவியல் திணை பற்றி வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்ட மேப்போசி கேள்வி ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க, சரியா? அடுத்த பாருங்க, அவயம். இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு, சரியா? இந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கோங்க, ஓகே? அடுத்தது, சங்க இலக்கியத்தில் அரசரின் கடமை. இதுவும் ரொம்ப முக்கியம்பா. இந்த கேள்வியும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சிறுவினாக்கள். சிறுவினாக்கள்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்கள். பாவலரேது பெருஞ்செத்தனார் இருக்காருல்ல, அவருடைய லெசன். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி இலக்கணம். இதுல இருந்து அந்த தொழில் பெயரா மாத்தி கேட்டிருப்பாங்க. அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, இதெல்லாம் தொழில் பெயரா மாத்தி சொல்லணும். இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இது வந்து ப்ரீவியஸே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாருங்க, இன்மையிலும் விருந்தோம்பல் புறநானூறு செய்தி. இந்த வருஷம் எக்ஸாம்ல இந்த கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான கேள்வி, சரியா? அதனால இந்த கேள்வி நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட், இடைக்காட்டுனார். அந்த புலவர் இருக்காதுல்ல, அவருடைய கேள்வி. இந்த கேள்வி நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அணியிலேருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து இடம்பெறும்பா, அதனால இது வந்து என்னது, அணி கேள்வி, சரியா? அணி கேள்வி. இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல கூறின கருத்துகள். திருவள்ளுவர் திருக்குறள்ல கூறிய கருத்துப்பா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகள். இந்த கேள்வியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் 2 வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து அமைச்சருக்குரிய கடமைகள். திருக்குறள்ல உள்ள கேள்வி. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. நிறைய PYQல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து அணிதான். அணி வந்து படிச்சுக்கோங்க. அணியிலேருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு, அதனால அணியை வந்து ஸ்கிப் பண்ணாம கரெக்டா படிச்சுக்கோங்க, சரியா? இருக்கிறதே ஒரு 4 அணி தான் இருக்கும், அந்த 4 அணியும் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் மேப்போசியோட கேள்வி. இந்த இடம் சுட்டி பொருள் விளக்குக. இந்த கேள்வியை இந்த வருஷம் வந்து எக்ஸாம்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்ப்பா, முக்கியமான கேள்வி, சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் அன்றைக்கும் தேவையானவையே இன்றைக்கும் தேவையானவையே அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்கப்பா. இதுவும் முக்கியமான கேள்விதான். ஆனா வந்து இந்த தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இருக்குல்ல, இது வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இடம் சுட்டி பொருள் விளக்குக, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தது பாருங்க, நெடுவினாக்கள். நெடுவினாக்கள்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நாட்டு வளமும் சொல்வளமும் இருக்குல்ல, அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள கேள்வி. இது நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் புயல்லே ஒரு தோணி, இந்த கதை இருக்குல்ல, சிறுகதை, இதே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பிரம்மம் கதை வந்து இந்த வருஷம் கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிரம்மம் கதை வந்து இந்த வருஷம் தான் புதுசு நியூ சிலபஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க, அதனால பிரம்மம் கேள்வி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பு. விருந்தோம்பல் கேள்வி ரொம்ப முக்கியம். அன்னமையா கேள்வி உங்க எல்லாருக்குமே ஈஸி தான், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கதையும் படிச்சுக்கோங்க, ஓகே? அடுத்த பாருங்க, கற்கை நஞ்சை. கற்கை நஞ்சைங்கிற கேள்வி வந்து ஒன்றும் இல்லப்பா, அந்த கமலாயன் லெசன்ல வரும்ல, மேரி, அவங்களோட கேள்விதான், அதனால இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, சிலப்பதிகாரம் அறுவற்பாக்க செய்தி. இதுவும் முக்கியம், இதையும் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ராமானுஜர் நாடகம் சங்க இலக்கியத்தில் அடங்கும். இது ரெண்டுமே வந்து பிஒய்க்யூல கேட்டிருக்காங்கப்பா. ரெண்டு கேள்வியுமே பிஒய்க்யூல கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் கண்டிப்பாக வந்து நமக்கு சிறுவினாக்கள், குறுவினாக்கள், நெடுவினாக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா முக்கியமான கேள்விகள் எல்லாமே நான் இதிலே கொடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூப்பா.